தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். அண்மை காலத்தில் இந்த கனடாவுக்கு வர வேண்டாம் என்பது தொடர்பாக நிறைய செய்திகள் வெளிவருகிறது. இது என்ன மாதிரி ஒரு காணொலின்னு சொன்னால், அண்மையில் கனடாவுக்கு நீங்கள் வராதீங்கோ என்று சொல்றது ஒரு உண்மையான விடயமா அல்லது பொய்யான விடயமா, அதன் அடிப்படையில் நிறைய காணொளிகள், அதாவது கனடாவில் இருக்கிறார்கள் நிறைய பேரிட்ட ஒரு விசாரணை அடிப்படையிலான ஒரு மீளாய்வு ஒன்று செய்து இது ஒரு தொகுப்பாக நான் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஒருத்தர் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தெரியும், அண்மை காலத்தில் இலங்கையர்கள் எல்லாருமே பொதுவாக இந்த தமிழர்கள் உட்பட கனடாவுக்கு ஓடி தப்புகிறார்கள். அந்த வகையில் அங்கே இருக்கிற புலம்பெயர் ஈழத்தமிழர்களும் சரி அல்லது கனடாவுக்கு ஏற்கனவே குடிபெயர்ந்து சென்றவர்களும் சரி சொல்லி ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கனடாவுக்கு வராதீங்க, அங்கே கஷ்டம் என்றுதான் நிறைய காணொளிகள்லையும் சரி நிறைய செய்திகள் இப்போ பரவி கொண்டு வருது. முக்கியமாக நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்த வருடம் கனடாவில் தேர்தல் நடக்க போகுது. அதன் காரணமாக கனடாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அதாவது நிறைய வரப்பிரசாதங்கள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கனடாவுக்கு போகிறத இப்போ அதிகப்படுத்துறது நல்லது என்று தான் சொல்லணும். ஏனென்றால் அடுத்த முறை தேர்தல் வருது, இதனால தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய கிடைக்கும். அதோட இந்த நாடு கடத்தப்படுற எண்ணிக்கை அதுகள் குறைவடையும் என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இப்போ நீங்கள் கனடாவுக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம், இந்த தேர்தலை மையப்படுத்தி. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜூன் ஜூலை மாதங்களில் பொதுவாக இந்த கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் போகிறாங்கன்ற எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக காணப்படும். அதனால நீங்க கனடாவுக்கு போகணும்னு நினைச்சா விசிட்டர் விசா மூலம் இந்த மாதங்கள்ல அதிகமா போய்கொள்ளலாம். அதோட போறதுக்கான பாதை, அதாவது வழியும் இலகு என்று தான் சொல்லணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமா கனடாவுக்கு எல்லாருமே திரும்பி போறாங்க என்ற கருத்து முக்கியமா இப்ப நிலை வருது. இது தொடர்பாகத்தான் நாங்க முக்கியமா ஆராயணும். ஏன்னு சொன்னா நாங்க கனடாவுக்கு போகிறதுக்கு பயப்படுறோம்னு சொன்னாலே அங்க வேலை வாய்ப்பு இல்லை, உடனடியாக நாங்க திரும்பி வர்றாங்க ஏற்கனவே போனார்கள். அப்ப நாங்களும் போய் அங்க என்ன செய்யற என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கலாம். அதுக்கான ஒரு சிறிய விளக்கம். பொதுவா இப்ப கிட்டத்தட்ட 30-40 வருடங்களுக்கு முற்பட்டாக்கள் அங்க கனடாவுக்கு போனார்கள் ஒரே வேலையை தொடர்ந்து செய்வார்கள். அந்த ஒரே வேலையில அவர்கள் தொடர்ந்து செய்து அவர்களுக்கு அந்த வேலை தொடர்பாக ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுகிறது. அதன் காரணமாக அவர்கள் கூறுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இங்க வராதிங்கோ, வேலை கஷ்டம் என்றவாறு கூறுவார்கள். ஆனா இப்ப கனடாவுக்கு போறார்களும் சரி, அதோட கனடாவில் இளமையானவர்களும் சரி என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு மாதம் ஒரு வேலை, இன்னொரு மாதம் இன்னொரு வேலைன்னு சொல்லி தங்களுக்கு பிடிச்ச வேலைகளை மாறி மாறி செய்து கொண்டு போவார்கள். ஒரே வேலையில தங்கியிருக்கணும் என்ற தேவையும் அவர்களுக்கு கிடையாது. அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலங்களில் சென்றவர்கள் அங்க சரியான தொழிலை செய்வதற்கான தகுதிகளோட செல்ல. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தொழில் என்பதை நீங்க தேர்ந்தெடுத்து அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த தொழில் பிடிக்காட்டிக்கு வேற வேற தொழில்களையும் கனடாவில் போய் நீங்க செய்து கொள்ளலாம். அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இருக்கணும் என்று நிறைய தகவல்கள் வெளிவந்திருக்கு. நீங்க அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவுக்கு போயிட்டு நிறைய பேர் திரும்பி வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி பரவி வருகிறது. பொதுவாக கனடாவுக்கு போனா அங்க உழைக்கணும் என்று நினைக்கிறது தான் எல்லாருடைய நோக்கம். அந்த வகையில ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் ஒரு நபர் போறாருன்னு சொன்னா அவர் திரும்பி வரத்தான் வேணும். ஆனா அவர் குறிப்பிட்ட காலம் அங்க தன்னுடைய படிப்பை முடிச்சு கொண்டு தனக்கான ஒரு சரியான விஷயத்தை எடுத்துக்கொண்டு தான் அவர் திரும்பி வருகிறார். அல்லது உடனே போட்டு திரும்பி வரணும்னு சொன்னா சும்மா யாருமே போய் பணத்தை செலவழிச்சிட்டு திரும்பி வரல அங்க கஷ்டம்னு சொல்லிட்டு அதோட ஒரு மருத்துவ தேவைக்காக போயிட்டு திரும்பி வருகிறார்கள். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பணத்தை செலவழிச்சிட்டு அங்க கஷ்டம் என்று சொல்லி திரும்ப இலங்கைக்கு வர்றது என்று சொல்றது நம்பக்கூடிய மாதிரி இல்லை என்றுதான் சொல்லணும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா இலங்கையில ஒரு வேலை செய்யறதை விட கஷ்டமா கனடாவில் வேலை செய்யறது என்று நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அதாவது இலங்கையில இருந்து நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்றதா அல்லது கனடாவில் போய் ஒரு வேலையை தேடி அங்க எங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதா இலகுவாக படுகிறது என்றதை நீங்க யோசிச்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னா கனடாவுக்கு சில பேர் விசிட்டர் விசாவில் போய் அங்க என்ன செய்யணும்னா அகதி அந்தஸ்து கோருவார்கள். அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள் என்று நிறைய செய்திகள் வருகிறது. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய
நாட்டிலேயே அதாவது இலங்கையிலேயே தனி மனித உரிமை சட்டம் என்று ஒன்று இருக்குது. அது எவ்வளவுக்கு பின்பற்றப்படுகிறது என்பது தொடர்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா கனடாவில் இந்த தனி மனித உரிமை சட்டம் என்றதுக்கு நிறையவே மதிப்பளிக்கிறாங்க என்று தான் சொல்லணும். அந்த வகையில யாரையுமே அவர்கள் உடனடியாக வந்து நாடு கடத்துவது இல்லை. நீங்க பொதுவா ஒரு வெட்டிங் விஷயமாவோ அங்க பொதுவா போறீங்கன்னு சொன்னா கனடாவுக்கு, அங்க நீங்க அந்த வெட்டிங்கை முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த நாடு பிடிச்சு கொண்டு இருந்தால் நீங்க வந்து அங்க அகதி அந்தஸ்து கோரலாம். அதற்கு உங்களை ஸ்பான்சர் பண்ணி எடுத்த அந்த நபருக்கு பாதிப்பு வந்துருமா என்று நீங்க ஒருவேளை யோசிப்பீங்க. ஆனா அது தொடர்பாக எந்த ஒரு பாதிப்பும் உடனடியாக ஏற்படாது என்றவாறு அங்க இருக்கிற செய்திகள் வந்து இப்ப வெளிவந்திருக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து இந்த புலம்பெயர் உறவுகள் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறது குறைவா போயிடும் என்று நினைச்சு கொண்டு இவ்வாறான கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்றவாறும் செய்திகள் வெளிவந்திருக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்தா வேலை இல்லை, அதோட அங்க வந்தா நீங்க ஒரு கஷ்டப்படுவீங்க என்று சொல்றீங்க. இலங்கையில இருந்து கஷ்டப்படுறதுக்கு அங்க போய் கஷ்டப்பட்டு முன்னேற்றி செல்றதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது நல்லதுன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் இங்க இருக்கிற பொருளாதாரத்தோட ஒப்புடைக்க கனடாவில் இருக்கிற பொருளாதாரம் மேல் இங்க கஷ்டப்படுறதுக்கு நாங்க அங்க போய் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளலாம். பொதுவா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய தமிழர்கள் மட்டுமா கனடாவுக்கு செல்கிறார்கள்? அது கிடையவே கிடையாது. ஏன்னு சொன்னா வெவ்வேறு நாடுகளிலும் இருந்து கனடாவுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அண்மை காலத்துல தமிழர்கள எண்ணிக்கை குறைவடைஞ்சிருக்கு செய்திகள் வருகிறது. ஆனா கனடாவுக்கு வந்து புலம்பெயர்ந்து செல்கிற வெளிநாட்டவர்கள எண்ணிக்கையில எந்த ஒரு குறைவும் ஏற்படையில, அதிகரிச்சு கொண்டுதான் போகுது. கனடாவில் குடியிருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையோட ஒப்புடைக்க இப்ப குடியிருக்கிற மக்கள் தொகை அந்த சொற்ப எண்ணிக்கையில தான் காணப்படுகிறது என்றவாறு தகவல்கள் வெளியாக இருக்கு. அதனாலதான் கனடாவுக்கு வந்து கனேடிய அரசாங்கம் என்ன செய்யறன்னு சொன்னா நிறைய பேரை உள்வாங்கி கொண்டு இருக்கிறது என்றதும் இங்க ஒரு முக்கியமான விஷயம். இதுல இருந்து நான் சொல்ல வர விஷயம், நீங்க தமிழர்களாக நீங்க அங்க போகாட்டிக்கும் புலம்பெயர் உறவுகள் அதாவது வெளிநாடுகளில் இருந்து போறார்களும் அங்க போய்கொண்டுதான் இருக்க போகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னு சொன்னா முன்னைய நாட்களில் வந்து நீங்க வந்து கனடாவுக்கு போகணும்னு சொன்னா ஒரு ஒரு பணச்செலவை சந்திக்கணும். ஆனா இப்ப வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்க இலகுவான வழியில கனடாவுக்கு போய்கொள்ளலாம். இதை வந்து ஒரு சாதகமான முறையில பயன்படுத்தி கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு விளக்கம். இப்ப அடுத்து வார 2-3 மாதங்கள் கனடால வந்து சம்மர் சீசன் என்றபடியா விசிட்ட விசாவில வாராக்கள எண்ணிக்கை அதிகரிக்கும். அந்த வகையில நீங்களும் அதுக்கு அப்ளை பண்ணி இலகுவாக வந்து கொள்ளலாம் என்று அங்க இருக்கிறார்கள் வந்து தகவலை வெளியிட்டிருக்கணும். இது தொடர்பாக நீங்க சற்று சிந்திக்கணும். பொதுவா இந்த கனடாவுக்கு போறது தொடர்பாக எதிர்மறையான கருத்துக்களும் நிலை வருது, அதோட நேரான கருத்துக்களும் நிலை வருகிறது. சில பேர் வந்து கனடாவுக்கு வரக்கூடாது என்றதுக்கு முரணான கருத்துக்களையும் வந்து இணையத்துல பதிவிடினோம். ஏன்னு சொன்னா நீங்க ஏற்கனவே கனடாவுக்கு போயிட்டு அங்க கஷ்டம் என்று சொல்றீங்க, எங்களை வரக்கூடாது என்று நீங்க நினைக்கிறீங்களா என்று ஒரு பக்கத்தார் வாதாடும் பட்சத்துல இன்னொரு பக்கத்தார் என்ன சொல்லிங்கன்னு சொன்னா கனடாவுக்கு வந்தா இங்க கஷ்டம்தான் என்பது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இலங்கையிலும் இருந்து கஷ்டப்படத்தான் போறீங்க, அதோட கனடாவுக்கு தான் போய் கஷ்டப்பட போறீங்கன்னு சொன்னா நீங்க கனடாவுக்கு போய் ஒரு கஷ்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்வதில் எந்த ஒரு தப்பும் இல்லை என்று தான் சொல்லணும். அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவுக்கு போய் ஆடம்பரமாக ஒரு வீடு கட்டி அல்லது கார்ல நீங்க வந்து உல்லாசமாக வாழ்க்கை நடத்தலாம் என்றது ஒரு சிலருக்கு தான் அமையும். ஆனா சில பேருக்கு வந்து இங்க ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு நபர் வந்து கனடாவுக்கு சென்று அங்க வந்து குடியுரிமை பெறுவாராக இருந்தால் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைமை, அதாவது இங்க இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய நிலைமை முன்னோக்கி போகும் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, அதையும் நான் பார்த்து தெரிந்து கொள்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொள்ளுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.